வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்த வரும் திகதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கடவுச்சீட்டு பிரச்சினையை தீர்க்க 24 மணி நேர சேவை அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தலையில் பிரச்சினை என தயாசிரி ஜெயசேகர சபையில் தெரிவிப்பு. சட்டவிரோதமாக குடியேறிய 18,000 பேரில் முதல் கட்டமாக 205 இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. தொடர்வென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நடத்த முடியும் என சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதிப்படுத்தியுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்தோடு தங்கள் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் 5 ஆண்டு பதவிக்காலங்கள் முடிந்ததும் வாகனத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் ஆடம்பரம் இல்லாத வாகனத்தை வழங்குவதற்காக குழுவை உருவாக்க இப்போது நேரமில்லை என்றும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறையின் மத்தியில் உள்ளூர் கைத்தொழில் மற்றும் நுகர்வோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் தேங்காய் துருவல் பொருட்கள் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் சட்டவிரோத விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து உடனடி இறக்குமதியை ஆராயுமாறு கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சுக்களுக்கு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாய திணைக்களம் மற்றும் தென்னை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்ததை தொடர்ந்து குளிர்ந்த தேங்காய் துருவல், தேங்காய் பால் பவுடர் மற்றும் உலர்ந்த தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன்படி சந்தையை ஸ்திரப்படுத்துவதற்கு தேங்காய் சார்ந்த தொழில்களை நிலைநிறுத்துவதற்கு 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை 24 மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். நாளொன்றிற்கு 4000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொது சேவை ஆணையத்தின் ஒப்புதலுடன் அந்த சேவையை வழங்குவதற்கு தேவையான கூடுதல் பணியாளர்கள் வழங்க துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தலையில் பிரச்சினை என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து நாடாளுமன்றத்தில் சலசலப்பும் ஏற்பட்டது. கடந்த 29ஆம் தேதி அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலே எண்ணெய் போக்குவரத்து போலீசார் மறைத்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போதே இவ்வாறு போலீசார் மறைத்து விசாரணை நடத்தினர். எனது வாகனத்தில் VIP விளக்குகள் போடப்பட்டிருந்ததாக தெரிவித்து அவர்கள் என்னை மறைத்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் உரையை இடைநிறுத்திய சபாநாயகர், நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்ற உள்ளதாக அறிவித்திருந்தீர்கள், எனவே தமிழில் அல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என அறிவித்த பின்னர் தனது உரையை ஆங்கில
ஆங்கிலத்தில் ஆற்றியமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் உரையாற்றிய அர்ச்சுனா தன்னை அனுராதபுரம் பகுதியில் வைத்து போலீசார் மறைத்ததாகவும் தனது அடையாள அட்டையை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் என்னுடைய அடையாள அட்டை நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது, நாடாளுமன்றத்தால் தரப்பட்ட தற்காலிக அட்டை என்னிடம் உள்ளது என்று அதனை காட்ட முற்பட்டும் அந்த போக்குவரத்து போலீசார் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறினார். இதனை அடுத்து குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ச்சுனா எம்பியை பார்த்து உங்களுடைய அடையாள அட்டை நாடாளுமன்ற அலுவலகத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது, அதனை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள தவறியுள்ளீர்கள் என சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் போலீசாருக்கும் இடையில் நடந்த உரையாடலை போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டியது ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு போலீசார் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் அவர் கூறினார். இந்த நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்றும் சபையில் மீண்டும் சத்தமாக தெரிவித்தார். இதன்போது இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாது, சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கின்றது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் தொனியில் பேசினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு தலையில் பிரச்சனை என்றும் தயாசிறி சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து உரையாற்றிய சபாநாயகர் நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்படும், இதில் பாகுபாடு இல்லை என அறிவித்ததுடன் அர்ச்சுனா எம்பி மீது சபையில் கூறிய தகாத வார்த்தைகள் கன்சாட்டில் இருந்து நீக்கப்படும் என்றும் அறிவித்தார். எவ்வாறாயினும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இந்த உரைகளை கன்சாட்டில் இருந்து நீக்குவதால் பயனில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பிரபல யூடியூபர் என்றும் அவர் உரையாற்றும் இந்த நேரத்திலேயே அனைத்தும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்களை அந்த நாட்டு அரசாங்கம் நேற்று ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பியுள்ளது. இந்த விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் இறங்கியுள்ளது. அமெரிக்காவில் சுமார் 4.78 கோடி பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவை சேர்ந்த சுமார் 8 லட்சம் பேர் அந்த நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார். முதல் கட்டமாக 15 லட்சம் வெளிநாட்டினர் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவை சேர்ந்த 18,000 பேர் உள்ளனர். இந்த சூழலில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்களை அந்த நாட்டு அரசாங்கம் நேற்று ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பியுள்ளது. அமெரிக்காவின் டெசாஸ் மாநிலத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கியுள்ளது. விமானத்தில் வந்த 205 பேரும் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சகல விதமான T20 கிரிக்கெட் போட்டிகளிலும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை ஆப்கானிஸ்தானின் சுழல்பந்து நட்சத்திரம் ரிஷாத் கான் நிலைநாட்டியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் தற்போது நடைபெற்று வரும் SA20 கிரிக்கெட் போட்டியில் மும்பை இன்ஸில் கேப் டவுன் அணிக்காக விளையாடி வரும் ரிஷாத் கான் பர்சர் ராயல்ஸ் அணி வீரர் துனிஸ் பெல்லவாயே கேயை ஆட்டமிழக்க செய்ததன் மூலம் 632வது T20 விக்கெட்டை கைப்பற்றி புதிய சாதனையை நிலைநாட்டினார். எம்ஐ கேப் டவுனின் அணியின் தலைவராக ரிஷி கான் அப்போட்டியில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அத்துடன் இதுவரை 461 T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரிஷாத் கான் 633 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகளின் டெவன் பெப்ரோவுக்கு இதுவரை சொந்தமாக இருந்த 632 T20 விக்கெட்டுகள் என்ற சாதனையை ரிஷாத் கானினால் முறியடிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மகத்தான சாதனை எனவும் இதனையிட்டு பெற்று மகிழ்ச்சி அடைவதாகவும் ரிஷிகான் தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி.